ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையாக இருப்பது தரிசனம். சொல்லுங்க, தரிசனம். உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு தரிசனம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் போவதற்கென்று பிரயாணப்படுவதற்கென்று இலக்கோ அல்லது திசையோ பாதையோ இல்லாமல் போய்விடும். அதனால தான் ஆபகுக் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் கவனித்து பார்க்கிறேன். என்ன சொல்லுவார்னு கவனித்து பார்க்கிறேன்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற தரிசனம் என்ன? சொல்லுங்க, தரிசனம் என்ன? நல்லா சொல்லுங்க, தரிசனம். இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னா வெறும் மூச்சு இருந்தால் மட்டும் போதாது, ஒரு சரீரம் இருந்தால் போதாது, நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான உடல் கட்டுப்பாடு இருந்தால் மட்டும் போதாது. நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, காற்று, நல்ல வசதியான வீடு வாசல் இது இல்லை. அடிப்படை வாழ்க்கைக்கு தேவை, அடிப்படை வாழ்க்கைக்கு தேவை தரிசனம். சொல்லுங்க, தரிசனம். நிறைய பேருக்கு அதெல்லாம் இருக்குது. எது? வீடு இருக்குது, வாசல் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, பணம் பொருள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். எப்படி சீர்கெட்டு போகிறாங்க? அவங்களுக்கு பணம் காசெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு தரிசனம் இல்லாதனால அதையெல்லாம் வச்சு எதுக்கு செலவு பண்ணணும்னு தெரில, எப்படி வாழணும்னு தெரில, எப்படி கடவுள் இந்த உலகத்தில் என்னை படைச்சிருக்கிறார், அந்த படைத்த நோக்கம் என்ன, அதை நிறைவேற்றணும்னு தெரியல. அதனால தான் ஆபகுக் சொல்கிறாரு, என் வாழ்க்கை குறித்த தரிசனம் என்னன்னு ஆண்டவர் நான் கேட்குறேன்றார். என்ன சொல்லுவார் நான் கவனிக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தரிசனத்துக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறத செய்கிறக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் பிறந்த உடனே வாழ போகிறதில்ல, பிறந்த உடனே நான் என்ன வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட போகணும். கடவுள்கிட்ட போய் கேட்கணும், நான் என்ன வாழ்க்கை வாழணும், என் வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறேன், நான் என்ன தூரம் போக வேண்டியிருக்கு, எங்கே போக வேண்டியிருக்கு, நான் என்ன நிறைவேற்ற வேண்டியிருக்கு, என் வாழ்க்கையினுடைய தரிசனம் என்ன. நம்மளாம் நினைக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து விக்கிக்கு எப்படா கல்யாணம் முடியும், எப்போ ஒரு குழந்தை பிறக்கும், எப்போ பாட்டி அவன் தாத்தா அவன், இது இல்லை. வாழ்க்கையினுடைய தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு தான் வாழ்க்கை, அதுக்கு தான் கல்யாணம், அதுக்கு தான் குடும்பம், அதுக்கு தான் சபை. எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு சபை இதை பற்றி பேசலைன்னா உங்கள் வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு அர்த்தத்தையே கொடுக்காம போயிடும். வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பது என்பது உங்கள் வாழ்க்கைக்கென்று ஒரு தரிசனம் வேண்டும். ஆங்கிலத்தில் தரிசனம்ன்ற வார்த்தை விஷன்ன்ற வார்த்தை வருது. விஷன், விஷன் என்பது வேற, சைட் என்பது வேற. சைட் என்பது பார்வை, பார்ப்பது. விஷன் என்பது பார்ப்பதல்ல, அது கடவுள் கொடுக்கிற ஒரு ஒரு ஆழமான, தூரமான, மறைந்திருக்கிற எதிர்காலம். அதான் தரிசனம். பார்வை கண்ணால் பார்த்துடலாம், ஆனால் தரிசனத்தை இந்த கண்ணால் பார்க்க முடியாது. அது உள்ளான மனுஷனாலே உணர வேண்டும், உணர முடியும். எனக்குன்னு வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பாதை இருக்குது, ஒரு பிரயாணம் இருக்குது. நான் ரொம்ப தூரம் போக போகிறேன், நான் என் வாழ்க்கையின் மூலமாக இவ்வளவு செல்வாக்கு நான் செலுத்த போகிறேன், நான் அந்த நிலைமைக்கு வர போகிறேன், மக்களை கொண்டு போய் சேர்க்க போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்றதான் தரிசனம். இது கடவுள் மனுஷனுக்கு தர்றது. அதனால தான் ஆபகுக்கு என் வாழ்க்கைக்கு என்ன, என் வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு என்ன தரிசனம் அப்படின்னு சொல்லி பெத்த அப்பா அம்மாட்ட போய் கேட்குறேன்னு சொல்லலை. 1ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் அவரை கவனித்து பார்க்கிறேன். அப்படின்னா இந்த பூமியில் என்னை பிறப்பித்ததற்கு பயன்படுத்தப்பட்டவர் தான் என் பெற்றோர், ஆனால் இந்த பூமியில் நான் வருவதற்கு காரணமாக இருந்தவர் கர்த்தர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்றார். அப்போ நான் என் வாழ்க்கை ஏன் இங்கே வந்துச்சுன்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொருத்தரும் கேட்கணும், நான் யார், என்ன நிறைவேற்ற வேண்டும், நான் எவ்வளவு காலம் வாழப் போகிறேன், எவ்வளவு தூரம் போக போகிறேன், என்ன இந்த பூமியில் விட்டு விட்டு போக போகிறேன், என்னத்தை செய்யும்படி நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே அப்படின்ற ஒரு ஆழமான தரிசனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நல்லா கவனிச்சிங்க, தரிசனம் இல்லைன்னா வாழ்க்கை சீர்கட்டு போகும். தரிசனம் இல்லைன்னா பணத்தை பயன்படுத்த தெரியாது, தரிசனம் இல்லைன்னா உடம்ப பார்த்துக்க தெரியாது, தரிசனம் இல்லைன்னா ஒரு நாள் எழும்புறதுக்கும் அந்த நாளை முடிக்கிறதுக்கும் எந்த அர்த்தமும் இருக்காது, காரணமும் இருக்காது. தரிசனம் இல்லைன்னா வாலிப பிள்ளைகள் உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி போக முடியாது. சில சமயங்களை பாருங்கள், தரிசனம் இருக்கிற ஆள் எப்படி போவான்? தரிசனம் இருக்கிற ஆளுக்கு எப்போவுமே திட்டம் இருக்கும். அவன் திட்டம் பண்ணி தீர்மானித்து அவன் ஆட்டுக்கு போய்கிட்டே இருப்பான், யாரையும் பார்க்க மாட்டான். ஆனால் தரிசனம் இல்லாத ஆள் அலசடி போடுவான். கொஞ்ச நாள் இங்கே போவான், கொஞ்ச நாள் அங்கே போவான், கொஞ்ச நாள் அங்கே இருப்பான்,
கொஞ்ச நாள் இங்கே இருப்பான். இந்த வேலைக்கு போகிற ஆளுகளை பாருங்கள், பைக்கில் ரோட்டில் அவன் நேராக பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் வீணா சுற்றுற ஆட்களை பாருங்கள், அவங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. சாராய கடையில் லுக்கியோடு உட்காந்துருப்பாங்க, எங்கேயாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அவனுக்கு வாழ்க்கையில் நோக்கம் கிடையாது, தரிசனம் கிடையாது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா, ஒரு 20 ரூபா டிக்கெட் எடுத்து நேராக மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆளுகளை பாருங்கள். அவன் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு என்ன மாதிரி எப்படி மக்கள் போகிறாங்கன்றதை கொஞ்சம் பாருங்கள். ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஆசையே வந்துடும். நான் என்னைக்குடா ஃப்ளைட் ஏறுவேன், அந்த மாதிரி ஆசையே வந்துடும். சாதாரண ஆட்கள், படிக்காத ஆட்கள், படித்த ஆட்கள், பாமரர்கள் ஃபாரினுக்கு போய் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற போகிறத பார்த்தீங்கனாலே அந்த சோர்வெல்லாம் போயிடும், வாழ்க்கைக்கு ஆசையே வந்துடும், நான் வாழணும் அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்ல வரேன், தரிசனம் இல்லாத இடத்துல தான் மக்கள் தங்களுடைய காலத்தை நேரத்தை பொழுதுபோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது, வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டங்கள் கிடையவே கிடையாது. கடவுள்கிட்ட கேட்கணும், ஆபுக்கு சொல்கிற கடவுள்கிட்ட கேட்கணும், எனக்கு நீ என்ன வச்சுருக்கிறீன்னு நான் கடவுள்கிட்ட கேட்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரேயரே அதுவாக தான் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு காசு தாரோம், பணம் தாரோம், ஆண்டவரே எனக்கு நல்ல வீடு தாரோம், காரு தாரோம், நல்ல நிலைமைக்கு எனக்கு கொண்டு வாங்கன்றதெல்லாம் ஜபம், அது இல்லை ஜபம். தரிசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தரிசனத்தை நிறைவேறுதலுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த விஷன்ற வார்த்தையில் இருந்தால் ப்ரொவிஷன்ற வார்த்தை வருது. ப்ரொவிஷன் என்னது, எல்லா பொருட்கள், ஆசீர்வாதங்கள், இதான் ப்ரொவிஷன் இல்லை. அந்த விஷன்ற வார்த்தைக்குள்ள தான் ப்ரொவிஷன்ற வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வித்தவுட் விஷன் யூ நோ நீட் ப்ரொவிஷன். உங்களுக்கு ப்ரொவிஷன் தேவையில்லை. விஷனே இல்லைன்னா ப்ரொவிஷன் தேவையில்லை. பசியே இல்லைன்னா சோறதுக்கு, ஆமாம் இல்லையா, பசிக்கவே இல்லைன்னா சாப்பாடே தேவையில்லை. அந்த மாதிரி தரிசனமே இல்லைன்னா உங்களுக்கு பொருட்களே தேவையில்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் பொருட்களை முதல்ல தர்றதில்லை. ஆண்டவரே எனக்கு இந்த பொருளை தாரோம் அப்படி கேட்டாலும் அவர் டக்குன்னு தந்துட மாட்டார் கடவுள். ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவர் விஷனை தாங்க. விஷனை தாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரோவிஷனையும் சேர்த்தே கொடுப்பார் அவர். ப்ரொவிஷன் ஆடட், விஷனோட சேர்த்து ஆட் பண்ணப்பட்டிருக்குது ப்ரொவிஷன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு அம்மா கப்பலில் பிரயாணம் பண்ணாங்களாம் பாருங்க. பிரயாணம் பண்ணி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் பிரயாணம். டிக்கெட் எடுத்துட்டாங்க, கப்பலில் பிரயாணம் பண்ணுறாங்க. ஆள் நல்லா பல்காக இருந்திருக்கிறாங்க. கிளம்பும்போது 3 மாதம் கழித்து அந்த சைடில் ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. இறங்கும்போது இவங்க பேரை வச்சுக்கிட்டு விசிட்டர் கூப்பிட்றக்காக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மாவும் இறங்கிட்டாங்க. இவருக்கு அடையாளமே தெரியலையா, யாருன்னு பார்த்தா பல்கா ஏறினாள் ஒல்லியாக போய் இறங்கியிருக்கிறாங்க. 3 மாதம் ஒல்லியாக போய் இறங்கியிருக்கிறாங்க. விசிட்டர் அவங்கள கூப்பிட்டு, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா, அவங்க சொன்னாங்களாம், 3 மாதம் ட்ராவலுக்கு தான் நான் கப்பலில் பிரயாணம் பண்ணுறதுக்கு டிக்கெட் வாங்கியிருந்தேன், சாப்பாட்டுக்கு டிக்கெட் வாங்க மறந்துட்டேன், அதனால் 3 மாதம் சாப்பிடல அப்படின்னு இருக்கிறாங்க. உடனே இவர் சொன்னாராம், அட பாவிகளா, 3 மாதம் பிரயாண டிக்கெட்டுக்குள்ளேயே சாப்பாட்டுக்கான எல்லா டிக்கெட்டும் சேர்த்து தான் கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்கள் 3 மாதம் சாப்பிடாமே சேர்ந்தீங்களான்னு சொல்லி கேட்டாங்களாம். டிக்கெட்ல எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. விஷன் இருந்துச்சுன்னா எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. விஷன் இல்லைன்னா எல்லாமே வராது. அப்போ ஆண்டவர்கிட்ட முதல்ல கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை தாங்க, நான் யாரு, என்ன செய்யணும், என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் தரிசனம் வேணும்னா அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கு தாங்க கிடைக்கும், அதுக்கு நல்ல பணக்காரனாக இருக்கணும், நல்ல ஞானம் உள்ள ஆளாக இருக்கணும், நல்லா படித்த ஆளாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்குன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எங்களுக்கெல்லாம் என்ன படிப்பு இருக்குது, நான் பெண்ணாச்சே, நான் ஒரு நார்மலாக ஒரு வேலைக்கு போகிற ஆளாச்சே, நான் படிப்பறிவு இல்லாத ஆளாச்சே, எனக்கு வயசாகி போச்சே. கடவுள் தரிசனத்தை கொடுப்பதற்கு எந்த தகுதியும் பார்ப்பதில்லை. பணம், செல்வாக்கு, ஆஸ்தி, அழகு, அந்தஸ்து, கல்வி, இந்த தகுதியை எல்லாம் பார்ப்பதில்லை. அப்போ யாருக்கு கர்த்தர் தரிசனத்தை தராரு?
ஒரு சின்ன காரியத்திலே எவன் ஒருவன் உண்மை உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு கூடுதல் பொறுப்புகளை கர்த்தர் தருகிறார். தரிசனத்தை அப்படிதான் கர்த்தர் தருகிறார். ஒரு சின்ன விஷயத்துல யார் உண்மையா இருக்கிறானோ, ஒரு சின்ன பொறுப்புல யார் கவனமா இருக்கிறானோ, ஒரு சின்ன காரியத்துல யார் ரொம்ப நேர்த்தியாய் உண்மையாய் கடவுள் பயத்தோட அந்த காரியத்தை ரொம்ப கனம் பண்ணி மதிப்பு மரியாதையோடு அந்த வேலையை கரெக்டா நிறைவேற்றானோ அவனுக்கு பெரிய பெரிய கனவுகளை தரிசனங்களை நிறைவேற்றும்படிக்கு அதையும் தராரு. அதை நிறைவேறுதலுக்கு தேவையான சகல பொருளாதாரங்களையும் சேர்த்து தருகிறார். அப்படித்தான் தரிசனத்தை தராரு. ஆபகுக்கு யாரு? ஆபகுக்கு சாதாரண மனுஷன், பெரிய பட்டதாரி கிடையாது, பெரிய ஆள் கிடையாது, சாதாரணமான ஒரு மனுஷன். கடவுள் அவர் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, என் வாழ்க்கையினுடைய தரிசனம் என்ன? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு தரிசனத்தை தரேன், அந்த தரிசனத்தை எழுது, அந்த தரிசனத்தை தீர்க்கமா வரை, அந்த தரிசனம் நிறைவேறு வரைக்கும் காத்துரு, அந்த தரிசனத்தை விசுவாசி, அந்த தரிசனத்துக்காக ஓடு, அந்த தரிசனத்தை கொஞ்சம் காலதாமதமாகலாம் நிறைவேறுவதற்கு, ஆனா பொய் சொல்லாது, அது நிச்சயம் நிறைவேறியே தீரும். அடுத்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உள்ளவனாயிரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நான் படிப்பறிவு இல்லாத ஆள், எனக்கு வாழ்க்கைக்கு பெரிய தரிசனம் இருக்கா? ஆமா, ஹென்ரி ஃபோர்டு பெரிய கார் கண்டுபிடித்த ஃபோர்டு கம்பெனியினுடைய ஓனர், படிப்பறிவே இல்லாதவர், ஆனா படிச்சவங்களை வச்சு வேலை வாங்க தெரிந்தவர். அப்போ என்கிட்ட என்ன இல்லைன்றதல்ல காரியம், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதில் தான் கவனத்தை செலுத்தணும். அதன் மூலமாக தான் இந்த பூமியில நான் எதை ஒன்று செய்யறது அடங்கி இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். நல்லதா போச்சு, ஹென்ரி ஃபோர்டே படிக்கலையா, அப்ப நானும் படிக்கல. அப்படி இல்லை. தன்னிடத்துல என்ன இல்லைன்றதை பார்த்து சோர்ந்து போல, தன்னால என்ன முடியுன்றதை பார்த்து கட்டி எழுப்பி கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையை. நான் சொல்றேன், உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை வாய்ப்பினால் சூழ்ந்திருக்கிறது என்று பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல சமயங்கள் நாம் எப்படி வாழ்க்கையை பார்க்குறோம்? எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, எனக்கு அவர் சரியில்லை, எனக்கு இவர் சரியில்லை, என்னை சுற்றி எதுவுமே சரியில்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குறீங்க. அப்படி பார்க்காதீங்க. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனக்கு அப்பா தான் இல்லை, எனக்கு நல்ல அம்மா கிடைச்சிருக்கிறாங்க. எனக்கு அப்பா தான் இல்லை, எனக்கு நல்ல தங்கச்சி கிடைச்சிருக்கிறாங்க. எனக்கு அப்பா தான் இல்லை, எனக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, நல்ல சபை கிடைச்சிருக்குது, நல்ல வசனம் கிடைச்சிருக்குது, நான் மேலே வர போகிறேன். அப்படிதான் நீங்களும் நான் நினைக்கணும். எனக்கு பெரிய வசதி வாய்ப்புள்ள குடும்ப பின்னணி கிடைக்கல, அது இல்லை, அது கிடைக்கலன்றது விட்டுருங்க, இனி பேசி பிரயோஜனம் கிடையாது. எனக்கு நல்ல பெற்றோர் கிடைச்சிருக்காங்க, எனக்கு நல்ல விசுவாசிகள் கிடைச்சிருக்கிறாங்க, எனக்கு நல்ல வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஆற்றல் கிடைச்சிருக்குது. அப்போ நான் இதை வைத்து இதில் நான் கவனத்தை செலுத்தி, இதில் நான் கரெக்டாக சின்ன விஷயம் பார்க்காம அதை ரொம்ப நேர்த்தியாக நான் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பெரிய பெரிய பொறுப்புகளை நம்ம கையில் தர ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெரிய பெரிய பொறுப்புகளை தர ஆரம்பிக்கிறார். நமக்கு ரொம்ப ஆசை, பெரிய ஆளாக வரணும், மேலே வரணும், அதை செய்யணும், இதை செய்யணும். கர்த்தர் அதை எங்கே வச்சிருக்கிறாரு? சின்ன விஷயத்தில் வச்சிருக்கிறார். சின்ன கடுகளவு காரியத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா, சின்ன பணத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா, சின்ன குடும்ப விஷயத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் அவனை அநேகத்தில் அதிகாரியாக ஆற்றுவார். அதிகாரினா என்ன அர்த்தம்? அதிகாரியாக ஆக்குவார்னா அர்த்தம், எல்லாத்தையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர, பொசிஷனை உயர்த்துவார், மேலே கொண்டு வருவார். ஆமென். அப்போ தரிசனம் தான் மெயின். தரிசனம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேற எதுவுமே இருக்காது. அப்போ தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக தான் இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ வேண்டியிருக்கு. தரிசனத்தை நிறைவேற்றுக்காக தான் வாழணும், வேற எதுக்கும் வாழக்கூடாது. பிறந்துட்டோம் வாழணும் போல இருக்கு, அப்படி இல்லை. பிறந்த ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டிய தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம வாழணும். அப்போ அதுக்கு எதுக்குங்க நான் வாழணும்? எதுக்கு வாழணும்னா, என் வாழ்க்கையினுடைய தரிசனத்தின் நிறைவேறுதல்ல தான் இன்னொருத்தருடைய வாழ்க்கை அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு. ஆமென். இப்போ பாருங்க, நான் என் வாழ்க்கையினுடைய தரிசனத்தில் இருக்கிறதுனால தானே நீங்கள்லாம் உட்காந்து இப்படி வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமென் இல்லை? அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய தரிசனத்துக்குள்ளே இன்னொருவருடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொருத்தருடைய நல்வாழ்வு இணைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொருத்தருடைய மேலான வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் சீரியஸா போக 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 கர்த்தர் என்னை சுற்றி மக்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அவங்க நல்வாழ்வுக்காக என் வாழ்க்கையை சீரியஸ் பண்றாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென்.
அப்ப அதுதான் நாம வாழ்ற வாழ்க்கையினுடைய அர்த்தம்.